அன்பர்களே வணக்கம். இன்றைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் ஏவல், பில்லி, செய்வனை, சூனியங்கள் இந்த மாதிரி மாந்திரீக பிரச்சனையினால் பல குடும்பங்கள் இன்றைய கலியுகத்தில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதனால் போய் செய்யாத பரிகாரம் இருக்காது. அப்படியே நம்ம அந்த பரிகாரங்களை நம்ம செஞ்சு அதில் இருந்து விடை பெறணும்னு நினச்சாலும் அந்த பரிகாரம் நம்மளுக்கு பலன் கொடுக்காது. இதற்கெல்லாம் காரணம் ஏன் பலன் கொடுக்கலை அப்படின்னா, நம்மளுடைய நேரம் சரியில்லை அப்படிங்கிறதுனால தான் அந்த பரிகாரங்கள் பலன் கொடுக்காது. சரிங்களா? அதுக்கு தகுந்த சக்தியும் வலிமையும் கொண்ட விஷயத்தினால மட்டும்தான் அந்த ஏவலையோ பிள்ளியோ சூனியம் இந்த மாதிரி மாந்திரீக பிரச்சனைகளை நம்ம கட்டுப்படுத்த முடியும். சரிங்களா? எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஒரு பெரிய அதாவது ரொம்ப சக்தி வாய்ந்த தேவதையை வச்சு ஒரு ஏவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நபருக்கு அப்படின்னா, அதே சக்தி வாய்ந்த அதுக்கு அதிகப்படியான சக்தி வாய்ந்த தேவதைகளை வச்சு தான் அந்த ஏவலை நம்ம விரட்ட முடியும். இதை நல்லா கருத்தில் கொண்டுக்குங்க. சரிங்களா? எல்லாருமே நல்லா இதை கருத்தில் பண்ணிக்கணும். அதனால தான் இவங்களுக்கு எந்த வகை தெய்வத்தை வச்சு ஏவல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு மாந்திரிகர் கணிக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு மாந்திரிகர்கிட்ட போகிறீங்க அப்படின்னா, அந்த மாந்திரிகர் உங்களுக்கு ஏவல் இருக்குது, உங்களுக்கு ஏவல் பண்ணியிருக்காங்க, சரி ரைட்டு. அந்த ஏவல் பண்ணியிருக்காங்கன்னா எந்த தெய்வத்தை வச்சு ஏவல் பண்ணியிருக்காங்க? சில பேர் காட்டேரி வச்சு ஏவல் பண்ணிடுவாங்க, சில பேர் குட்டிச்சாத்தானை வச்சு ஏவல் பண்ணுவாங்க, சில பேர் கை கருப்பு இந்த மாதிரி விஷயங்களை வச்சு ஏவல் பண்ணுவாங்க. அதுபோல் எந்த தேவதையை வச்சு நம்மளுக்கு ஏவல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம அதுக்கு தகுந்த சக்தி வாய்ந்த தெய்வத்தை வச்சு நம்ம அந்த ஏவலைங்கிறது விரட்ட முடியும். சரிங்களா? சும்மா சிறு தேவதைகளை வச்சு இந்த மாதிரி சில தேவதைகளை நம்ம விரட்ட முடியாது. அதனால தான் என்ன செய்யும்னு வச்சுங்க, நம்ம எவ்வளவு பரிகார பூஜைகள் போய் செய்தாலும் அந்த கட்டத்துக்கு மட்டும் வெளியே ஓடி போயிருமே தவிர, நீங்கள் இப்போ ஒரு வாரம் கழித்து மறுபடியும் திருப்பி ஓடியாந்து உங்கள் உடலில் உட்காந்துக்கும். சரிங்களா? சும்மா நம்மளை ஏமாற்றிட்டு அந்த பூஜை பண்ணுற டயத்துக்கு பரிகாரம் பண்ணுற டயத்துக்கு வெளியே ஓடி போயிடும். அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு வாரம் கழித்து மறுபடிக்கும் வந்துடும். அதனால தான் எந்த தேவதையை வச்சு ஏவல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தெய்வங்களை வச்சு அந்த ஏவலை விரட்ட முடியும். சரிங்களா? இதுக்கு நம்ம மாந்திரீக விஷயங்கள் இதுக்காக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, பெரிய பெரிய ஏவல் விஷயங்கள் இந்த மாதிரி குட்டி சாத்தான், சரிங்களா, கை கருப்பு, அது மாதிரி மோகினி, காளி இந்த மாதிரி தேவதைகளை வச்சு ஏவல் பண்ணியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் எதை வச்சு நம்ம செஞ்சால் இந்த ஏவல் கட்டுப்படும் அப்படின்னு வச்சுக்கோங்க, முக்கியமான ஒன்று பஞ்சாட்சரத்துக்கு கட்டுப்படும். சரிங்களா? பஞ்சாட்சரத்தை கொண்டு சக்கரங்கள் போட்டு செயல்படுத்தும் போது அந்த ஏவலாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், சூனியங்களாக இருக்கட்டும் கட்டுப்படும். ரெண்டாவது பைரவருக்கு, அதாவது கால பைரவரை வச்சு நம்ம மந்திர பிரயோகங்கள் செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, கட்டுப்படும். சரிங்களா? ஒரு தேவதைகள்லாம் இருக்குது, அதை எல்லாத்தையுமே நம்ம சொல்ல முடியாது. குறிப்பிட்ட தெய்வங்கள் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 தெய்வம் இப்போதைக்கு சொல்லியிருக்கேன். இருக்குது, நிறைய தெய்வங்களை வச்சு நம்ம பண்ணும்போது பண்ணலாம். சரிங்களா? அதனால் முதல்ல இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சா தான் நம்ம அந்த ஏவலுங்கிறத விரட்ட முடியும். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, சும்மா நம்ம போய் எந்த தெய்வத்தை வச்சு நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்காமல் போய் ஒரு இடத்துல போய் கழிப்பு கழித்தோம், நாங்கள் ஏவலை விரட்டினோம் வச்சோம் அப்படின்னு எங்களுக்கு சரியாகலை அப்படின்னா உங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகும், உங்களுடைய பொருளாதாரம் விரயமாகும், தவிர அந்த பிரச்சனை சரியான மாதிரி இருக்காது. சரிங்களா? அதுக்கெல்லாம் நம்ம இன்றைக்கி ஒரு முடிவு, இதுக்கெல்லாம் ஒரு சரியாகிறதுக்கு ஒரு வகையான மந்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்தம்பன மந்திரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது ஸ்தம்பனம் அப்படின்னா என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க, எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்பட விடாமல் அப்படியே நிறுத்தி வைக்கிறதுக்கு தான் ஸ்தம்பனம் அப்படிங்கிறது பெயர். சரிங்களா? அதாவது இப்போ ஒரு வீட்டில் ஏவல், பில்லி, செய்வனை, சூனியம் இந்த மாதிரி மாந்திரிக பிரச்சனையினால ஒரு குடும்பத்தில், அதாவது ஒரு வீட்டில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்தம்பன மந்திரத்தை ஏதாவது ஒரு எலுமிச்சம்பழங்கனியோ இல்லை ஒரு தேங்காயிலையோ இல்லை ஏதாவது ஒரு பொருட்களில் மந்திரத்தை உரியேற்றி அந்த வீட்டில் அதை பிதைச்சிட்டு வந்தோம்னா அந்த இடத்துல உள்ள ஏவல், பில்லி, செய்வினை, சூனியங்கள்லாம் என்ன செஞ்சிடும்னா அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்றோம்.
ஸ்தம்பிச்சுன்னா அதோடைய வேலையை செய்ய முடியாமல் அப்படியே நின்று போயிடும். அது வந்து எந்த வேலையுமே செய்ய முடியாது. சரிங்களா? ஒரு ஏவல் வந்து நம்மளை வந்து ஒரு ஏவலோ ஒரு பில்லி சூனியம் வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்னா அது என்ன செய்யும் அப்படின்னா குடும்பத்தை கெடுக்க ஆரம்பிக்கும். குடும்ப சூழ்நிலைகளை வந்து ரொம்ப பிரச்சனைக்கு உள்ளாக்கும். நம்மளுக்கு நோய் நொடிகளை உண்டு பண்ணும், மருத்துவ செலவுகளை உண்டு பண்ணும், ஏண்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற நிலைமையை உண்டு பண்ணி நம்மளை என்ன செய்யும்னா மனசை கெடுக்கும் அந்த செய்வனை. அதுக்காகத்தான் என்ன செய்யும்னா அந்த வேலைகளை அதனால செய்ய முடியாது. சரிங்களா? அதனால தான் பெரும்பாலும் மாந்திரிகர் ஒரு அவசரகால வழிகளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு இந்த ஸ்தம்பன மந்திரங்களை உரியேற்றி அந்த வீட்டில் வந்து வாசல்லையோ இல்லை அந்த எலுமிச்சம்பழத்தை பிதைக்கவோ இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சோம் அப்படின்னா எப்பேற்பட்ட ஏவல் பில்லி செய்வனை சூனியங்களோட என்ன செய்யும்னு வச்சுக்கோங்க கட்டுப்பட்டு போயிடும். அந்த இடத்துல ஒரு துளியோட அதோடைய சக்தியை வந்து காட்ட முடியாது. அதுக்காகத்தான் பெரும்பாலும் புத்திசாலி உள்ள மாந்திரிகர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி ஸ்தம்பன மந்திரங்களை வந்து உரியேற்றி என்ன செஞ்சிருவாங்கன்னா தன்னை தேடி வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்து விடுவாங்க. சரிங்களா? அதில் ஒரு ஸ்தம்பன மந்திரத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சித்தர்கள் நமக்காக, அதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கிறதுக்கு உண்டான விஷயங்களை நம்ம எல்லாரும் கற்றுக் கொடுக்கறதுனால தவறு கிடையாது. சரிங்களா? அதனால இந்த மந்திரத்தை இவங்க தான் பயன்படுத்தணும் அவங்க தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே அவங்க அப்படிங்கிறத பயன்படுத்திக்கிறலாம். சரிங்களா? இதை எப்படி நம்ம செய்யறது அப்படின்னு வச்சுக்கோங்க. சோமவாரத்தன்னைக்குன்னு இந்த அதாவது சோமவாரம்னு சொல்லக்கூடிய திங்கட்கிழமை அன்னைக்குன்னு இந்த பூஜையை ஆரம்பிக்கணும். சரிங்க? இந்த மந்திர பிரயோகம் பண்ணக்கூடிய பூஜையை ஆரம்பிக்கணும். அதாவது திங்கக்கிழமை என்ன செஞ்சுறீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையை எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிவிட்டு இந்த பூஜையை எப்போ முடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. முதல் திங்கக்கிழமை ஆரம்பித்து அடுத்த திங்கக்கிழமை அடுத்த வரக்கூடிய திங்கக்கிழமை முடிக்கணும். அதாவது மொத்தம் 8 நாட்கள் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணணும். சரிங்களா? இதை வந்து எப்படி பண்ணணும் பிரயோகம் பண்ணுறது அப்படின்னா எதில் பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. எலுமிச்சம்பழங்கனி எடுத்துக்கலாம். எலுமிச்சம்பழங்கனிலையும் பிரயோகம் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அதாவது ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. முத்துன தேங்காய், அதாவது தண்ணி உள்ளே இருக்கக்கூடாது, நல்லா முத்தி போன தேங்காயாக இருக்கணும். அதாவது நெத்துன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெத்து தேங்காய்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தேங்காயை குடும்பிலாம் ரொம்ப பிச்சிடாம ஒரு அதாவது மேலோட்டமாக அந்த நாரை மட்டும் மட்டையை மட்டும் உரிச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக அந்த காய் மாதிரி இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி காயை நல்லா முத்தின காயை எடுத்துக்குங்க. அந்த முத்தின காய் ஃபுல்லாக என்ன செஞ்சுருங்கன்னா மஞ்சளை என்ன செஞ்சுருங்கன்னா தடவி அந்த எலுமிச்சம்பழமாக இருந்தாலும் சரி அந்த தேங்காயாக இருந்தாலும் சரி அதுக்கு என்ன செய்யணும்னா குங்குமம், சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வச்சு தயார் பண்ணி வச்சுருங்க. தயார் பண்ணி வச்சுட்டு இந்த பூஜையை என்ன செய்யணும்னா இரவு 12 மணிக்கு தான் செய்யணும். சரிங்களா? இரவு திங்கக்கிழமை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அன்று திங்கக்கிழமை அன்னைக்குன்னு இரவு 12 மணிக்கு தான் இந்த பூஜையை ஆரம்பிக்கணும். இந்த 12 மணிக்கு தான் 8 நாட்களுமே இந்த இரவு 12 மணிக்கு கரெக்டாக அந்த டயத்தில் தான் ஆரம்பிக்கணும். டைம் முக்கியம். அதனால நான் வந்து இன்னைக்கு 10 மணிக்கு பண்ணேன், நேற்று 12 மணிக்கு பண்ணேன், 1 மணிக்கு பண்ணேன்னு இருக்கக்கூடாது. 8 நாட்களுமே அந்த 12 மணிக்கு அப்படிங்கிறது சுத்தமாக இருந்து தூய்மையாக இருந்து மன ஒருமைப்பாட்டோடு இந்த தேங்காயோ இந்த எலுமிச்சம்பழத்தையோ என்ன செய்றீங்கன்னா கையில் வச்சுக்கிட்டு, அதாவது உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்தம்பன மந்திரத்தை ஒரு நாளைக்கு 108 வீதம் சரிங்களா ஜபம் பண்ணணும். 108 வீதம் 8 நாளைக்கு நம்ம ஜபம் பண்ணணும். சரிங்களா? இல்லை ஒரு இன்னும் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப அதாவது செய்வன பாதிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னு அப்படின்னா ஒரு நாளைக்கு 108 உரு கொடுத்து 8 நாளைக்கும் ஒரு 108 கொடுக்கலாம். இல்லை செய்வன பாதிப்பும் ஏவல் பிரச்சனையும் எங்கள் குடும்பத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு 1008 விதம் 8 நாளைக்கு இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணணும். சரிங்களா? அதனால் இந்த மந்திரத்தை என்ன செய்யணும்னா அந்த எலுமிச்சம்பழமோ இல்லை தேங்காயோ கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை என்ன செய்யணும்னா கண்ணை மூடிக்கிட்டு சிவபெருமான மனசில் தியானம் பண்ணிக்கிட்டு சரிங்களா நீங்கள் அந்த மந்திரத்தை என்ன செய்யணும்னா பிரயோகம் பண்ணணும். கண்ணை மூடிக்கிட்டு மனசுக்குள்ளே இந்த மந்திரத்தை பிரயோகம். அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்றைக்கி வாட்சி காமிக்கிறேன், பார்த்துங்க. ஓம் நம சிவய ஐயும் கிளியும் ஷவ்வும் சர்வவிதமான ஏவல் பில்லி செய்வனை சூனியங்களும் ஸ்தம்பய ஸ்வாக.
சரிங்களா? மறுபடியும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஓம் நமச்சிவய ஐயும் கிளியும் ஷவ்வும் சர்வவிதமான ஏவல் பில்லி செய்வனை சூனியங்களும் ஸ்தம்பய ஸ்வாக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 8 நாளைக்கு பண்ணணும். சரிங்களா? இப்படி நம்ம இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி முடித்த பிறகு இந்த எலும்புச்சம்பழம் கனியவோ இல்லை தேங்காயவோ என்ன செய்யணும்னா ஒரு சுரக்குடுவை கிடச்சிச்சின்னா சுரக்குடுவை எடுத்துக்கணும். அந்த காலங்களில் வந்து சுரக்காவை போட்டிருப்பாங்க. அந்த சுரக்காயை உள்ளே நோண்டிட்டு அந்த குடுவை மாதிரி இருக்கும். அப்படி சுரக்குடுவை கிடச்சிச்சு அப்படின்னா சுரக்குடுவை எடுத்துக்குங்க. இல்லை எனக்கு சுரக்குடுவையெல்லாம் கிடைக்கல அப்படின்னா மண் குடம் மாதிரி ஒன்று வாங்கிக்க, சின்னதாக வாங்கிக்கங்க. அந்த தேங்காயோ இல்லை எலுமிச்சம்பழமோ உள்ள மண் குடத்துக்குள்ளே வைக்கிற மாதிரி அந்த வாங்கிக்கிங்க. மண் குடம் ஒன்று கலைய மாதிரி ஒன்று வாங்கிக்கிங்க. வச்சுக்கிட்டு அதில் என்ன செய்றீங்கன்னா விபூதி, சந்தனம், குங்குமம், மஞ்சள் பொடி இந்த பொருட்கள்லாம் அந்த பானைக்குள்ளே போட்டு, அதாவது மந்திர உரு கொடுத்த அந்த எலும்புச்சம்பழமோ இல்லை தேங்காயவோ என்ன செய்றீங்கன்னா அந்த மண் பானைக்குள்ளே வச்சு அதை என்ன செய்றீங்கன்னா ஒரு கருப்பு துணி போட்டு என்ன செஞ்சுருங்கன்னா கட்டிடுங்க. கருப்பு துணி போட்டு கட்டிட்டீங்கன்னா அந்த அப்படியே அந்த குடுவையை தூக்கிட்டு போய் நம்ம வீட்டோடைய வட திசையில் கொண்டு போய் பதைச்சிடணும். நல்லா புரிஞ்சிச்சுங்களா? அந்த வீட்டோடைய வடக்கு திசையில் ஒரு அடி பள்ளம் தோண்டி என்ன செஞ்சிருங்கன்னா வீட்டுக்கு வெளியே என்னன்னா வடக்கு திசையில் உங்கள் வீட்டு காம்பவுண்ட் சுவருக்கு வெளியே இருக்கும்ல, வெளியவோ இல்லை காம்பவுண்ட் சுவருக்கு உள்ளேயோ என்ன செய்றீங்கன்னா அந்த வீட்டுக்கு வடக்கு திசையில் கொண்டு போய் அந்த குடுவையை என்ன செஞ்சுறீங்கன்னா பதைச்சிரும். சரிங்களா? சாமி எங்களுக்கு அந்த மாதிரி பதைக்கிறதுக்கு உண்டான வசதிகள்லாம் இல்லை அப்படின்னா அந்த எலுமிச்சம்பழமோ தேங்காயவோ என்ன செஞ்சோன்னா குடுவைகள்லாம் இல்லாமல் குடுவையில் மண் சட்டியில் வைக்காமல் அந்த கனியவோ இல்லை தேங்காயவோ உங்கள் வீட்டு வாசலில் ஒரு சிகப்பு துணி போட்டு கட்டிட்டீங்க அப்படின்னாலும் சரிங்களா, சிகப்பு துணியோ இல்லை பச்சை கலர் துணியோ என்ன வச்சு என்ன செஞ்சுருங்கன்னா கட்டிட்டாலும் என்ன செய்யுங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏவல் பில்லி செய்வனை சூனியங்கள்லாம் அப்படி ஸ்தம்பிச்சு போயிடும். அதை செயல்பட விடாமல் உங்களை அதில் இருந்து காப்பாற்றி போடலாம். சரிங்களா? அதில் இருந்து காப்பாற்றி போடலாம். இந்த விஷயத்தை நீங்கள் முறைப்படி செஞ்சாவே போதும். தூய்மையாக இருந்து இந்த மந்திரங்களை ஜபம் பண்ணி இந்த விஷயங்களை செஞ்சாவே போதும். நல்லா அருமையாக வேலை செய்யும். இது வந்து பஞ்சாட்சரத்தை கொண்டு, அதாவது சிவபெருமானை மையப்படுத்தி பஞ்சாட்சரத்தை கொண்டு இந்த செய்வனையை ஸ்தம்பனம் பண்ணுறதுக்கு உண்டான மந்திரம். அதனால நான் என்ன சொன்னேன், பஞ்சாட்சரம் மட்டும்தான் எதையுமே கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. பஞ்சாட்சரத்துக்கு எல்லா தெய்வமுமே கட்டுப்பட்டுத்தான் ஆகணும். சரிங்களா? அதனால தான் இந்த சில ஏவல் பிள்ளை செய்வனெல்லாம் நீக்க முடியலை அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்னா அந்த பஞ்சாட்சரத்தை தான் கையில் எடுப்போம். சரிங்களா? இந்த பஞ்சாட்சரத்தை நம்ம கையில் எடுத்தோம்னா எப்பேற்பட்ட தேவதையும் ஓடி போயிடும். ஏவலாக இருந்தாலும் ஓடி போயிடும், பக்கமே வராது. அதனால தான் இந்த பஞ்சாட்சர சக்கரங்களை கொண்டு தாயத்தை ரெடி பண்ணி அந்த ஏவல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, பக்கமே வராது, ஓடியே போயிடும், தலை திருக்க ஓடி போயிடும். சரிங்களா? அதனால் நான் சொன்ன முறையில் இந்த பூஜைகளை வந்து செய்யுங்க. சரிங்களா? மாந்திரிகர்களாக இருந்தீங்க, நம்ம யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய ஏதாவது மாந்திரிகம் கற்றுக்கணும்னு ஆசை உள்ளவங்களோட உங்களை தேடி வர்றவங்களுக்கு இந்த ஸ்தம்பன மந்திரத்தை எலுமிச்சம்பழத்துலேயோ தேங்காயிலையோ ஒரு 108 தடவையோ ஒரு 1008 தடவை உரியேற்றி அவங்கள்ட்ட கொண்டு போய் வாசலில் கட்ட சொன்னாலும் அருமையாக வேலை செய்யும். அதாவது இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சு கயிறும், அதாவது ஒரு சிகப்பு கயிறோ இல்லை ஒரு கருப்பு கயிறோ எடுத்துக்கிட்டு 8 முடிச்சோ இல்லை 9 முடிச்சோ அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி அந்த கயிறை முடிச்சு போட்டு அந்த ஏவல் பிள்ளி பேய் விசாரிச்சு கொள்ளனால பாதிக்கப்பட்டவங்களுடைய கையில் கட்டினாலும் அந்த ஏவல் பிள்ளி செய்வன சூனியமோட ஸ்தம்பிச்சு போயிடும். சரிங்களா? புத்திசாலி உள்ளவன் வந்து இந்த மந்திரத்தை வச்சு நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். இதுக்குத்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மாந்திரிகம் கற்றுக்கிறோம்னு ஆர்வம் உள்ளவங்களுக்கு புத்திசாலித்தனம் இருந்தால் மட்டும்தான் அந்த புத்திசாலித்தனத்தை வச்சு மாந்திரிக விஷயம் அந்த ஒரு மந்திரத்தை வச்சு பல முறைகளில் அவன் முயற்சிக்கணும். சரிங்களா? அதுதான் புத்திசாலித்தனம். சரிங்களா? சும்மா நம்ம சொல்கிறத வச்சு ஒரு விஷயத்த நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்படியே மக்கப் பண்ணிட்டு படிச்சுக்கிட்டு தான் போக முடியுமே தவிர ஒரு அறிவுபூர்வமாக நம்ம அறிவை வளர்த்துக்கிற முடியாது. சரிங்களா? அதனால ஒரு மந்திரத்தை வச்சு இதுக்கு தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லாமல் நிறைய விஷயங்களுக்கு அந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம். சரிங்களா? அதனால் எல்லாருமே இந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க. இது ரொம்ப அருமையாக வேலை செய்யும். ரொம்ப என்னென்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு
ஒரு நாளைக்கு நம்ம கால் எடுத்தோம், நம்மளை தொடர்பு கொண்டு கால் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய முக்காவாசி பேர்களுக்கு இந்த செய்வன கோளாறு, மாந்திரீக கோளாறு, எனக்கு செய்வனை வச்சுட்டான், சூனியம் வச்சுட்டான் அப்படிங்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரிங்களா? என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆளுகளுக்கு மட்டும்தான் நான் வந்து சரி பண்ணி கொடுக்க முடியும். அதாவது என் அம்பாள் எனக்கு கொடுத்துருக்கிற ஒர்க்கு, அதாவது என்னை தேடி எனக்கு கொடுக்குற ஒர்க்கு மட்டும்தான் நான் பண்ண முடியுமே தவிர உலக மக்களுக்கு எல்லாத்துக்குமே என்னால் அந்த செய்வன கோளாறை விரட்ட முடியாது. சரிங்களா? ஏன்னா எனக்குன்னு ஒரு வேலைகளை அம்பாள் எனக்கு கொடுப்பாங்க, அந்த வேலைகளை மட்டும்தான் நான் செய்ய முடியும். சரிங்களா? அதனால் எல்லாத்துக்குமே நான் சரி செய்ய முடியாது. அதனால் இந்த மாதிரி ஊடகங்களில் போட்டுக்கிட்டோம்னா சில பேர் அதை எடுத்து பயன்படுத்தணும்னு ஆசை வச்சு பயன்படுத்துவாங்க. சரிங்களா? இது மூலியமாக நிறைய பேர் பலன் அடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த யூடியூப் சேனலில் எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இல்லாமல் நான் போடுறதுக்கு காரணமே அதை. சில பேரோட நம்ம யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, ஏன் சாமி எல்லாத்த ரகசியத்தையுமே ஓப்பனாக நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு உண்டான ரகசியத்தை நீங்களே வச்சுக்கோங்க, அதை வந்து வெளிப்படுத்தாதீங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது எனக்கு கண்டிப்பாக தேவை கிடையாது. நான் எதை ரகசியமாக நான் வச்சுக்கணுமோ அதை ரகசியமாக வச்சுருப்பேன். எது மக்களுக்கு வந்து பயன்படணும்னு நினைக்கிறேனோ அது மக்களுக்கு பயன்பெறட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் கொடுக்குறேன். இதை வந்து கொடுக்கறதுனால எனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. இதை நான் போடுறதுனால அதை எடுத்து ஒருவருடைய குடும்பத்தை இந்த மந்திரம் காக்குது அப்படின்னா நான் போட்டதுனால தான் காக்குது அப்படிங்கிற ஒரு நல்ல பலன் என்னை வந்து சேரும்போது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். சரிங்களா? அதனால் இது எல்லாருமே தயவு செய்து போய் பயன்படுத்துங்க. சரிங்களா? பயன்படுத்துங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சும்மா வீடியோ பார்த்துட்டு போகாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அதனால் எல்லாருக்குமே நன்றி. சரிங்களா? இந்த வீடியோவை பார்க்குற அனைத்து மக்களுமே காளியுடைய அந்த சிவருத்ர மகா காளியுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கணும்னு நான் கண்டிப்பாக அம்மா காளிகிட்ட வந்து நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஊரில் நீங்கள் இருந்தாலும் சரி ஒரு நாள் நம்மளுடைய தாயை எல்லாரும் வந்து பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு அவளுடைய பார்வை உங்கள்கிட்ட பற்றுச்சுனாவே போதும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிணி, நோய், பீடை, தருத்தனியம், ஏவல், பில்லி, செய்வனை, சூனியங்களோட நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவேங்கிறத நான் இந்த இடத்துல ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். சரிங்களா? அதனால் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.